பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் எண்ணாகம புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த எண்ணாகம புஸ்தகத்திலே கொடுக்கப்படுகிற சில காரியங்கள் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் தேவன் நடத்தி கொண்டு வரும்போது அங்கே நடந்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்பதற்காக அவைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த தியானங்களை அவைகளை நீங்கள் கேட்டு பயனடைங்க, அநேகருக்கு அதை அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவாராக. அநேக காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 33ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை தேசத்தை சுற்றி வந்தாங்க என்பதை குறித்து மொத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க தொடக்கத்தில் எகிப்திலிருந்து ரெவிதீவிலிருந்து ஃபஸ்ட்டில் இருந்து எகிப்திலிருந்து வெளியில் வந்து கானான் தேசத்தை போய் சேரும் வரைக்கும் எத்தனை தேசங்களை அவர்கள் சுற்றி வந்தார்கள் என்பதை குறித்து இந்த எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். குறைந்தது ஒரு 50-55 இடத்திற்கு மேலே அவங்க சுற்றி வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய அந்த பாதைகளிலே இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகும்படியாக வரக்கூடிய அந்த வனாந்திரத்திலே இருந்த அவங்க கடந்து போன அந்த தேசங்களெல்லாம் தேவன் அவர்களுக்கு உதவியாக இருந்தார். அவர்களை முறியடித்து அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை வெட்டி அவர்களை அழித்து அவர்களை சூறையாடி இப்படியாய் ஒவ்வொரு தேசத்தையும் அவர்கள் கடந்து போகும்போது அவர்களுக்கு எதிரடையாக செய்கிற சத்துருக்களை எல்லாம் தேவன் முறியடித்து அவர்களை ஜெயம் கொண்டு கொடுத்து அவர்களை வழி நடத்தி வருகிறார். முழு தேசத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, சுதந்திரித்து வெற்றி பெற்று அவங்க கானானுக்கு கடந்து வராங்க. அதில் அவங்க கடந்து கானான் பக்கத்தில் அவங்க வந்துட்டாங்க பாருங்கள். கானான் பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கானான் அருகாமையில் இருக்கிற ஒரு தேசத்துக்குள்ளே அவங்க வர்றாங்க. அது என்ன தேசம் என்று சொன்னால் சேயீர் மலை தேசம். சேயீரே குடியிருக்கிற சேயீர் மலை தேசம் என்கிற அந்த தேசத்து பக்கத்தில் வர்றாங்க. கானான் பக்கத்தில் சேயீர் மலை தேசத்துக்கு வரும்போது கர்த்தர் மோசே இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். எல்லா இடங்களிலும் அவர் போகும்போது இவங்களை அடிக்கணும், இவங்களை கொல்லணும், இவங்களை துரத்தணும் அப்படின்னு தான் அவர் கட்டளையிட்டு அழைத்து கொண்டு வருகிற தேவன் அந்த சேயீர் மலை தேசத்தில் வரும்போது மோசே இடத்துல சொல்கிறார், மோசே, ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரன் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் போஜன பதார்த்தங்களை அவர்களிடத்தில் பணத்துக்கு வாங்குங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை வாசிக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ ஜனங்களை கொன்றுதான் கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க வர்றாங்க. வர வழியிலெல்லாம் யுத்தம் பண்ணி ஆனால் இங்கே வரும்போது ஒரு இடத்தை தேவன் காண்பிக்கிறார். அது சேயீர் மலை தேசம். அந்த சேயீர் மலை தேசம் ஏதோம் என்று அழைக்கப்படுது ஏசாவின் புத்திரர்கள் இருக்கிற ஒரு இடம். அந்த ஏசா யார் என்று சொன்னால் ஈசாக்குடைய புதல்வர்களில் ஒருவர். ஈசாக்குடைய பிள்ளைகள் யாக்கோபு, ஏசா. அந்த ஈசாக்கினுடைய மகனாகிய ஏசா தங்கியிருக்கிற அவனும் அவனுடைய சந்ததிகளும் தங்கியிருக்கிற இடத்துக்கு பெயர்தான் சேயீர் மலை தேசம். இத்தனை நெருக்கடியில் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கும்போது, வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கும்போது கானானை பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனால் தேவன் அங்கே ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்தார் பாருங்கள். நீ இந்த தேசத்தில் மாத்திரம் நீ கை வைக்கக்கூடாது. இந்த தேசத்து குடிகளை நீ தொடக்கூடாது. இந்த தேசத்து குடிகளிடத்திலிருந்து நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தேசத்திலிருந்து ஒரு அடி நிலமும் நான் உனக்கு தரமாட்டேன். இந்த தேசத்திலிருந்து நீ தண்ணி வாங்கினாலும் பணம் கொடுத்து தான் வாங்கணும். நீ ஆகாரம் வாங்கினாலும் பைசா கொடுத்து தான் நீ வாங்கணும். ஏன் என்று சொன்னால் இந்த தேசத்தை நான் ஏசாவுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளோ நல்ல தேவன். இங்கே பாருங்கள், ஏசா யார்? ஈசாக்குடைய குமாரன். ஈசா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை,
அவனுடைய சந்ததிகளை தேவன் எம்மட்டும் பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாவுடைய காரியம் ஒன்றுமில்லை. ஏசாவை குறித்தோ அவனுடைய சந்ததியை குறித்தோ தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார் என்றோ அல்லது தேவனுக்கு அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லியோ ஏசாவை குறித்தும் ஏசாவுடைய சந்ததியை குறித்தும் வேதத்தை நாம் வாசிக்க முடியாது. யாக்கோப்பை குறித்தும் அவருடைய சந்ததிகளை குறித்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் தேவன் பாருங்க, அந்த யாக்கோப்புடைய புத்திரர்கள் நடத்தி கொண்டு வருகிற அந்த ஜனங்களிடத்தில் சொல்கிறார், அவன் உன் சகோதரன் என்று சொல்கிறார். அவன் உன் சகோதரன், அந்த இடத்தை நான் ஏசாவுக்கு கொடுத்திருக்கிறேன், நீ அதெல்லாம் நீ அதில் கை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார். தேவன் கொடுத்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் அந்த நாட்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிற வார்த்தைகள் வாக்குத்தத்தத்தின் சந்ததி யாக்கோபு மாத்திரமல்ல, அந்த ஏசாவுக்கும் அது சேர்கிறது. ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கினுடைய குமாரர்கள் 2 பேருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. பாருங்கள், நம்ம தேவனிடத்து சில பேரை பயன்படுத்துகிறார், ஆனால் சில பேரை பயன்படுத்துவதில்லை. ஆனாலும் அவர்களும் ஆபிரகாமின் சந்ததியே. ஏசாவுக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறேன், அதனால் நீ அதை கை வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். எவ்வளோ அழகான தேவன்! ஈசாக்கின் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, ஈசாக்கினுடைய பயபக்தி, ஈசாக்கு தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை பாருங்கள், அவனுடைய சந்ததிகளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாக்கிறது. ஈசாக்கு தேவனுக்கு எவ்வளோ பயந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தெய்வபக்தி உள்ள ஒரு தாசனாக இருந்தபடியினாலே அவனுடைய சந்ததிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கைகளிலிருந்து தப்புவிக்கப்படுகிறார்கள். தேவன் அவர்களை தப்புவிக்கிறார், தேவன் அவர்களை பாதுகாத்திருக்கிறார், தேவன் அவர்களை சட்டைக்குள் மறைத்திருக்கிறார், தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாட்களை நினைவு வர வேண்டும். பாருங்கள், தேவன் நம்மளை நினைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ப்ராமிஸ் நம்ம தேவனிடத்திலிருந்து வாங்கியிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எத்தனை காரியங்களை, நம்ம சந்ததிகளுக்காக எத்தனை வாக்குத்தத்தங்களை, எத்தனை வசனங்களை அவரிடத்திலிருந்து வாங்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமானால் நம்முடைய சந்ததிகளை தேவன் நினைவு கூறுவார். நம்முடைய சந்ததிகளை சத்துரு தொடாமல் காத்துக்கொள்வார். நம்முடைய சந்ததிகளை எதிரிகளிலிருந்து மீட்டுக்கொள்வார். நம்ம சந்ததிகளுக்கு சமாதான வாழ்வை கொடுப்பார். ஒருவனும் அவர்கள் மேல் கை வையாதபடி தேவன் காத்துக்கொள்வார். பாருங்கள், 400 வருடம் 430 வருஷம் வனாந்திரத்திலே அலைந்து கொண்டு தெரிந்த ஜனங்களுக்கு தேவன் மிகவும் காவலாளியாய், உதவியாய் செய்கிறவராய், அவர்களை பராமரிக்கிறவர்களாய், எப்படியாயிலும் கானானுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தினுடைய பாவங்களை, குற்றங்களை மன்னித்து தேவன் இந்த காரியங்கள் நடத்தி கொண்டு வருகிற வேளையில் கூட அவர் கொடுத்த சத்தியத்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தை, அவர் கொடுத்த ப்ராமிஸை அவர் நினைத்து இடையில இருக்கிற ஏசாவை நினைவு கூறுகிறார். ஏசாவுடைய சந்ததி அவர் நினைவு கூறுகிறார். நாம் இந்த சத்தியத்தை நம்ம அறிவோமானால் எவ்வளோ கவனமாய் நாம் வாழ வேண்டும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனமாய் வாழ்வோமானால் அது நம்முடைய சந்ததிகளை மிகவும் ஆசீர்வாதத்துக்குரியதாய் மாற்றும் என்பதில்லை எந்த சந்தேகம் இல்லை. தேவனுக்கு பயந்து, அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து அவர் நமக்குள்ளே வாழ்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வாழ்கிறது. அந்த வார்த்தையினாலே நம்ம பிழைத்திருக்கிறோம். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவனிடத்திலிருந்து எதையாவது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் அவர் சொல்லிட்டாருன்னா பார்த்திங்கன்னா அது சொன்னது தான். ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, அது ஏசாவை ஆசீர்வதிக்கிறார். ஏசாவுக்கு இந்த பாதுகாப்பு கிடைப்பதன் காரணம் என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம். பின்ன ஏசா எதுவுமே சத்தியத்தில் வேதத்தில் நம்ம பார்க்கல. இந்த ஒரு வாக்குத்தத்தத்தின்படி தான் இந்த ஏசாவுக்கு நான் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறேன், நீ அவன் மேலே கை வைக்கக்கூடாது, அவனை தொடக்கூடாது. என் அழகாய் தேவன் அவர்கள் வழி நடத்தி வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் நாட்களில் இந்த சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். அநேக நாட்கள் வேத வசனங்களை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வேத வசனத்தை தியானித்து அதை கவனமாய் கேட்டு அதன்படி நடந்து நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் நாம் மாற்றிவிட வேண்டும். பாருங்கள், அது மாத்திரமல்ல, இந்த காலங்களிலே சகோதர சகோதரிகளிடத்திலேயே வெறுமையும் வெறுப்பும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது.
தேவன் யாக்கோபிடத்திலே மோசேயிடத்திலே சொல்லுகிறார், யாக்கோபினுடைய சந்ததியிடத்திலே சொல்லுகிறார், அவன் உன் சகோதரன், அதனால் அவனை நீ ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார் பாருங்கள். அதனால் தெய்வ பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில், இந்த நாட்களிலே நம்ம அநேக குடும்பங்களிலே, அந்த உலகத்தில் பல குடும்பங்களிலே சகோதரிடத்தில் அன்பில்லை, சகோதரிடத்தில் ஐக்கியமில்லை, வெறுமையும் வெறுப்பும் பொறாமையும் போட்டியும், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் எப்படி வாழட்டும், ஆனால் தேவ வார்த்தையின்படியாய் அவர்கள் நமக்கு சகோதரர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் மேலே எரிச்சலோ கோபமோ இராதபடிக்கு நம்முடைய தேவையெல்லாம் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான், தேவனுடைய வசனம் மாத்திரம்தான். அவைகளை நாம் சேர்க்கிறவர்களாய், நாம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இதயத்திலே சேர்க்கிறவர்களாய், அவைகளை அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய சந்ததிகளுக்காக சேர்க்கிறவர்களாய் தெய்வ வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். அது அதிகாலையிலே பனியை போல் அந்த வசனம் நமக்கு பொழிகிறது. நம்முடைய கைகளிலே இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும், உலகத்தின் எல்லா மேன்மையை காட்டிலும், உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தை காட்டிலும் அந்த வசனமே மேன்மையானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. வானம் ஒழியும், பூமி ஒழியும், நட்சத்திரம், சூரியன், சந்திரன் எல்லாம் ஒழியும், கடல் ஒழியும், எல்லாமே ஒழிந்து போகும். ஆனால் தேவ வசனம் மாத்திரம் ஒழியவே செய்யாது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. என்று சொன்னால் வார்த்தை இயேசு கிறிஸ்து ஒரு காலமும் ஒழிந்து போவதில்லை. தேவன் ஒரு காலம் ஒழிந்து போக மாட்டார். தேவன் நித்திய காலமாய் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை வாழ வைக்கிறவர், என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை அரவணைக்கிறவர், என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை தேற்றுகிறவர். எத்தனை சந்ததியானாலும், எத்தனை காலங்களானாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. அதனால் அவருடைய வாக்குத்தத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிற நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். நாம் வெற்றி பெற்றவர்களாய் இந்த பூமியிலே ஜெயிக்கிறவர்களாய் வாழும்படியாய் வசனத்தை தந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை அறிந்து கொண்டு நாட்களிலே தெய்வ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு ஏசாவை அவர் பாதுகாக்கிறார் பாருங்கள். ஏசாவிடத்தில் நன்மை ஒன்றுமில்லை, ஆனாலும் வாக்குத்தத்தத்தின்படி பாதுகாக்கிறார். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க அநேக வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம், பிரயாசப்படுவோம். அதன் மூலமாய் தேவன் நம்மளை, நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.